மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகரும் மக்கள் களங்களில் பல்வேறு பணிகளை ஆற்றியவரும் தாவேக்காவின் 3வது விழாவில் நேரடியாக சென்று அங்கு வாழ்த்தி உரையாற்றிவிட்டு வந்துள்ள டிஎஸ்எஸ் மணி மற்றும் எழுத்தாளர், இயக்குனர், அரசியல் விமர்சகர் கோடங்கி ஆபிரகாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர். அவரிடமும் இந்த 3 ஆண்டு விஜயின் பயணம், அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து, இந்த 3 ஆண்டு இந்த விஜயின் பயணம் எவ்வாறு இருக்கிறது, அது எந்த அளவுக்கு வீட்டுக்கு வீடு விஜய் என்ற அளவுக்கு அந்த ஓட்டுக்கள் இருக்கிறது என்று இந்த 3வது ஆண்டு விழாவில் அவர் பேசியிருக்கிறார். நேரடியாக உட்கார்ந்து நம்ம டிஎஸ்எஸ் மணி அவர்களும் நேரடியாக பார்த்திருக்கிறார். வாழ்த்தியும் அந்த இளைஞர்கள் சக்தியை வாழ்த்தியும் அவர் உரையாற்றி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணித்திருக்கிறீர்கள் டிஎஸ்எஸ் மணி சார். இந்த 3 ஆண்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி அங்கே வந்திருந்தவங்களோட உணர்வு எப்படி இருந்தது? பல அரசியல் கட்சி மேடைகளில் நீங்கள் நேரடியாகவும் பார்த்துருக்கீங்க, களத்திலையும் பணியாற்றிருக்கீங்க, இடதுசாரி இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு களங்களில் அந்த மக்களோட உணர்வுகளை பார்த்துருக்கீங்க. இப்போ அது எப்படி இருக்குது? அங்கே பனையூரில் அந்த 3ஆம் ஆண்டு விழாவில் அந்த நிர்வாகிகளோட உணர்வுகள், அந்த வெளிப்பாடுகள் எப்படி இருந்தது? இல்லை, இன்று அவர்கள் நடத்திய அந்த 3வது ஆண்டு தொடக்க விழா என்பது ஒரு சிறிய அரங்கமாக தான் இருந்துச்சு. ஒரு 300 பேர் மாரி சில 100 பேர் முக்கியமான பெரும் முன்னோடிகளை மட்டும் பொறுக்கி எடுத்து தமிழ்நாடு எங்கும் அழைத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி. அதில் பெரும்பான்மையாக நாம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு புரிந்த மாதிரியே இளைஞர்கள், சரி, இளம் யுவதிகள். அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு ரொம்ப உணர்ச்சிகரமாகத்தான் இருந்துச்சு. குறிப்பாக இன்றைக்கு நிகழ்வில் நினைக்கிறேன், இதுவரை அவர்கள் நடத்திய இந்த அரங்க கூட்டங்களில் உள்ளதிலிருந்து வேறுபட்டு, ஏன்னா அவர்களுடைய உரையிலிருந்து, அவங்க பேசுறதுலேருந்து புரிய முடியும், இளம் பெண்கள் கொஞ்சம் அதிகமான பங்களிப்பா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பூரா இளம் ஆண்கள் அல்லது ஆண்கள் அல்லது இன்னொரு பக்கம் இளம் பெண்கள். அந்த இளம் பெண்கள் ஒவ்வொன்றுக்கும் எந்திரிச்சு அவங்க அவங்களுடைய வண்ண கொடிகளை சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு உற்சாகம் மேலீட்டுல அவர் அந்த பாடல் வேல்முருகனுடைய பாடலுக்கு அவரு போய் இவரும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 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 இசை, அந்த ஆட்டம் எல்லாம் கொஞ்சம் சீரியஸ் அப்படின்னு மாதிரி இல்லாம இன்று ரொம்ப லிபரலாகவும் அதுவும் ரொம்ப இயல்பாகவும் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான் இருக்கு, ரொம்ப இயல்பாக அப்படித்தான் இருக்கும் போல். நான் இப்பதான் நேரெல்லாம் பார்க்குறேன். நமக்கு அது நோக்கமும் அல்லன்னு வைங்களேன். வாழ்த்தி பேசுங்கள் என்பதற்காகத்தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் ஆர்வம் கூட தான் காட்டு. அப்போ சாதாரணமான ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, அதில் ஒரு கசங்கி இருந்துச்சு. அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இன்னும் சொல்லப்போனால், இப்போ நான் 3வது வரிசையில் இருந்தேன், என்னை அழைப்பு கொடுக்குறாங்க, எந்திரிச்சு நான் போகணும். ஒவ்வொருத்தரும் வழி விடுறாங்கன்னா இவர் உடனே எல்லாருக்கும் போய் பிளாஸ்டிக் சேர்லாம் உட்காடுறாங்க. அவரும் உட்பட எளிமையா இருந்தாங்க. எளிமையா இருந்துச்சு. ஏன்னா நாம பார்த்துட்டு வந்ததெல்லாம் அப்படி இல்லை. கூட ஸ்விஃப்ட் கார்ல தான் போனாரு. அதெல்லாம் கோடாங்கி அதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. ஸ்விஃப்ட் கார்ல எளிமையா தான் போனாரு மக்கள் இந்த கூட்டத்துக்கு. இல்ல அது என்ன வேணா கமெண்ட் அடிக்கலாம், நம்ம கேலி செய்யணுங்கிறதுக்காக கமெண்ட் அடிப்பது வேற. இயல்பாகவே மற்ற தலைவர்கள் எல்லாம் நிறைய பார்க்கிறோம். பார்க்கும்பொழுது உண்மையை பேசணும் என்பது வேற. ஓகே. அப்படி அவருடைய இருக்கை அவரே எடுத்து வழிவிட்டு தான் விட்டாரு. அதே மாதிரி நான் திரும்பி வெளியே வரும்பொழுதும் அவர் முன்னால் உட்கார்ந்ததுனால எந்திரிச்சு இருக்கையை தூக்கிக்கிட்டு வழிவிட்டார். இது இயல்புதான், இது இயல்புதான். இது திட்டமிட்டு செய்தாரு, நடிச்சாரு எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. என்ன சொல்றவங்க என்னன்னா சொல்லலாம், அது வேற விஷயம். அந்த இயல்பு தன்மைகள் அதுல இருந்துச்சு. ஆனா இந்த இதுல எனக்கு என்னன்னா, இயல்பா இருந்தாரு, ஓகே. ஆனால் அவருடைய பேச்சில் அந்த உள்ளடக்கம் என்பது 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எம்ஜிஆர் ஒரு பேட்டி அளித்தார். கண்ணீரோடு அண்ணா அமர்ந்த இடத்தில் இவர் அமர்ந்து விட்டாரே என்று கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீர் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுபோல் 2017க்கு பிறகு சேஃப்டியாக அங்கே அதுக்கு முன்னால் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்கள விட்டார். அந்த 2017க்கு பிறகு அவங்கெல்லாம் அமர்ந்த அந்த நாற்காலியில் அண்ணா,
எம்ஜிஆர் இவங்கெல்லாம் அமர்ந்த நாட்களில் இவர்கள் அமர்ந்திருக்காங்களே என்ற கண்ணீரை துடைக்க தான் நான் கட்சி வருகிறேன் அப்படின்னாரு. இடையில 2021 பிறகு சொன்னார். 2021 பிறகு சரியா தான் சொன்னார். 2017 பிறகு தான் சொன்னார் அவர். சொல்லிட்டு 2021 பிறகு என்பதை குறிப்பா சொன்னார். அதனால அவருடைய அரசியல் குறி என்பதில் யாரை இலக்காக்க வேண்டுமோ அவரைத்தான் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்களா மக்கள்? யாரு இல்லை, இப்போ அந்த 2017 பிறகு கண்ணீர் வடிக்கிறாங்களா மக்கள்? இல்ல, மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களா இல்லையா என்பது அல்ல விஷயம். அவர் இதை சொல்லி இருக்கிறார். இப்படி அவருடைய விவரிப்பு. அப்போ மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு இருக்கிறது என்பதை அவர் ஒரு பாணியில விவரிக்கிறாரு. சாராம்சத்தில் ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பே இல்லை, மாபெரும் அளவுக்கு புகழ்ச்சி மட்டும்தான் இருக்கிறது என்று நீங்க சொல்ல புகுந்தால் அதையும் நான் கேட்டுக்கொள்ள தயாரா இருப்பேன். புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் உச்சகட்டமா வெறுப்பு இருக்குங்க. அது தணிஞ்சுதான் இல்லையான்னு கேளுங்க. வேணா பொங்கலுக்கு என்ன பரிசு பொருள்னு ஒவ்வொரு அமைச்சரும் கொடுக்கும் பொழுது அது தனியுதுங்கிறதையும் பார்க்கிறோம். புரியுதுங்களா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரியே ப்ரோ இன்கம்பன்சியும் ஒண்ணு இருந்து கொண்டிருக்கிறது கிராமப்புற பெண்கள் மத்தியில் என்பதையும் பார்க்கிறோம். எல்லாம் உண்மைதான். அதனால இல்லவே இல்லைன்னு சொல்வதற்கு வேணா நீங்க வேற ஏதோ ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ல தொடங்குறீங்கன்னு அர்த்தம். முன்கூட்டியே முடிவுகளில் இருந்து தொடங்குறீங்கன்னு. நான் அதுலயே சொன்னேன், ஸ்பேட் ஐ கேன் கால் ஒன்லி ஸ்பேட் ஆஸ் ஸ்பேடு. உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல முடியும். அங்க ஒன்றும் அவங்களுக்கே தெரியும். நான் அவங்க கட்சியவோ அல்லது அவங்க பாணியிலையோ பேச போவதில்லை. அதே மாதிரி தான் என்ன எதிர்பார்த்தாங்களோ விமர்சிச்சு பேசிடுவோன்னு எதிர்பார்த்தாங்களா தெரியல. அது அவசியம் இல்லை நமக்கு. வாழ்த்தி பேசுறதுல தேவையில்லை. வாழ்த்தி பேச அழைச்சிருக்கிறாங்க, நாம சரின்னு வர்றோம். என்னன்னு சொன்னா இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி என்பதை இழிவுபடுத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய போக்கா இன்னைக்கு. அது எங்கள் தளத்திலிருந்து முதியவர் தளத்திலிருந்து வருகிறது என்பதை தான் நான் சொன்னேன். ஆனா இது தமிழ்நாட்டினுடைய இளைஞர் எழுச்சி அல்ல என்பதை சொன்னேன். இது நவம்பர் 15 மெக்சிகோவிலையும் சரி, செப்டம்பர்ல நேபாளிலையும் சரி, 2022 ராஜபக்சேக்கு எதிராக தென்னிலங்கையில் சிங்கள இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, 2018 ஸ்டெர்லைட் எதிர்ப்பிலும் சரி, 2017 மெரினாவில் எழுந்திய இளைஞர்களுடைய முன்னெடுப்பில் உள்ள எழுச்சியும் சரி, 2009 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை சுற்றி வளைத்த ஈழத்தமிழுடைய எழுச்சியிலும் சரி, எல்லாம் அந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு முதன்மையாய் கொண்டிருக்கிறது. இது கடந்த கால தலைமுறை இடைவெளி என்பதை தாண்டி ஒரு டிஜிட்டல் தலைமுறை என்பதாக நான் அழைக்கிறேன் என்பதுதான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? அப்போ நாம இந்த எழுச்சி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா? அந்த அளவுக்கு ஆரூடவாதி இல்ல, ஆரூடம் சொல்ல தெரியாது. புரியுதுங்களா? ஆரூடம் சொல்ல தெரியாது எனக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கணிப்பு எடுத்துட்டு போறாங்க, மக்கள்கிட்ட போவாங்க, கணிப்பு எடுப்பாங்க. ஆட்சி இப்போ அதாவது நீங்க கூட விஜயின் கோட்டை கனவு தேர்தல் நனவாகுமா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கீங்க. மு.க.ஸ்டாலினின் கோட்டை கனவு தேர்தல் நனவாகுமா? எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் கனவு கோட்டை நனவாகுமா? சீமானுடைய கோட்டை கனவு நிறைவேறுமா? அதெல்லாம் கேட்கலையா நம்ம என்ன? அப்ப இதுலயும் கூட கவனம் இருக்குதா? ஏதாவது ஒருத்தரை பற்றி மட்டும் என்பதில் எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால எல்லோரும் தேர்தல் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு அறிவிக்க போகுது, 2 மாதம் கழிச்சு வரப்போகுது. இது நாடறிந்த செய்தி. அப்போ ஒவ்வொருவரும் கட்சி எதுக்கு நடத்துறாங்க? பிடிக்குதா இல்லை அதற்கான அந்த காலகட்டம், விஜயோட செயல்பாடுகள், அந்த இளைஞர் சக்தியை முழுமையாக அவர் பயன்படுத்திக்கிடுவாரா? இந்த ஆட்சிக்கு எதிராக அறுவடை பண்ணிக்கிடுவாரா அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் உங்களோட அவரால் முடிந்த அளவுக்கு அதை செய்வாரு, செய்துட்டு இருக்கிறாரு, வாய்ப்பு இருக்குது என்பது இருக்கு. ஆனாலும் கூட என்ன எந்த அளவுக்கு விழுக்காடுகளை அது எட்டும் என்பது நாம பார்க்க வேண்டிய செய்தி தான். ஓகே, பார்க்க போகிறோம். ஓகே சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.